மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 2.7 மூன்றாவது கணக்குறை தான் நினைச்சு போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். 729 243 81 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் 7வது உறுப்பை காண்க. சரிங்களா? அதாவது உறுப்பை காண்க, 7வது உறுப்பு 10வது உறுப்பு அப்படின்னு உறுப்பை காண்கன்னு கொடுத்துட்டாலே எந்த ஃபார்முலா தான் பயன்படுத்தணும் அப்படின்னா டிஎன் ஃபார்முலா தான் பயன்படுத்தணும். இப்போ பெருக்கு தொடர் வரிசையில டிஎன் ஃபார்முலா என்னது அப்படின்னா a இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 இதுதான் ஃபார்முலா. அப்போ நமக்கு 7வது உறுப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு பெருக்கு தொடர் வரிசையில என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னா முதல் உறுப்பு a தெரிஞ்சிருக்கணும், பொது விகிதம் r கண்டுபிடிக்கணும். அப்ப முதல் உறுப்பு இதுல எது முதல் உறுப்பு அப்படின்னா 729 அப்படிங்கிறது தான் முதல் உறுப்பு. பொது விகிதம் கண்டுபிடிக்க என்ன செய்வோம், 2வது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை வகுப்போம். 2வது உறுப்பு என்னதுப்பா 243 பை 729. இந்த ரெண்டையும் 9ஆம் வகுப்பால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணலாமாப்பா. இப்ப கேன்சல் பண்ணா என்ன பாருங்க, 9 9 18. அப்ப 24 இருந்து 18 கழிச்சிங்கன்னா மிச்சம் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 6 வரும். இங்க என்ன செய்யறோம் 3 வரும். அப்ப 7 9 எவ்வளவு அப்படின்னா 63. இதை கேன்சல் பண்ணலாம்ப்பா. 8 9 72 1 9 9. திரும்ப இந்த 27 81 திரும்ப 9 போல கேன்சல் பண்ணலாமாப்பா. பாருங்க 1 9 9 9 18 9 எவ்வளவு அப்படின்னா 27 9 81. திரும்ப இந்த 3ஐயும் இந்த 9ஐயும் 3வது பாடல கேன்சல் பண்ணலாமாப்பா. 4 3 3 3 9. இப்ப நம்ம r கண்டுபிடிச்சிட்டோம். r என்னது அப்படின்னா 1/3 கண்டுபிடிச்சிட்டோம். வேற என்ன கணக்குல கொடுத்துருக்காங்க, 7வது உறுப்பு. அப்ப எத்தனாவது உறுப்பு கண்டுபிடிக்க போறோம், 7வது உறுப்பு. அப்ப n அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 7. இதை ஜஸ்ட் நம்ம இந்த டிஎன் ஃபார்முலாவை என்ன செய்ய போறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணலாம்ப்பா. டிஎன் ஃபார்முலா எழுதிக்கோங்க. டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1. டி என்னங்கிறது என்னது 7, ஏங்கிறது முதல் உறுப்பு. முதல் உறுப்பு 729 இன்ட்டு ஆர். ஆறுங்கிறது என்னது அப்படின்னா 1/3 ஆர் பவர் என் மைனஸ் 1. என்னங்கிறது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க 7ன்னு கொடுத்துருக்காங்க, மைனஸ் 1. சரிங்களா? இப்ப என்ன பாருங்க, 729 பெருக்கல் 1/3. 7ல இருந்து 1 கழிச்சிங்கன்னா பவர்ல என்ன வரும் அப்படின்னா நமக்கு 6 வரும். இப்ப இந்த பவர்ல உள்ள r மேலையும் வரும் கீழையும் வரும். 1ஓட பவர்ல என்ன வந்தாலும் ஆன்சர் என்னதான் அப்படின்னா 1 தான். ஸோ இன்ட்டு 1ன்னு போட்டுக்காங்க. 1/3 பவர் 6. இப்ப 3 பவர் 6னா மதிப்பு என்ன வரும், 3 பவர் 6னா நம்ம 3 எத்தனை எழுதணும், 6 தடவை எழுதணும். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 எழுதணும். 3 9 3 9 3 9. 99 எவ்வளவு அப்படின்னா 81. இந்த 9 அப்படியே எழுதணும். 81ஐயும் 9ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா 729. அப்ப என்ன வரும், 729 பெருக்கல் 1/3 பவர் 6க்கு மதிப்பு என்னதுப்பா 729. அதை எழுதிடலாமா. கீழே ஒரு 729, மேல ஒரு 729. ஒரு 729 ஒரு 729 9 அடி கொடுத்தாச்சா. அப்ப நம்ம மதிப்பு என்ன அடிச்சிருப்பா, T7 ஈக்குவல் டு 1/1 தானே வரும். கீழே பையில 1 போடணும் அவசியம் கிடையாது. ஸோ 7வது உறுப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 1ன்னு கிடைச்சிருக்கு. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.